அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே, என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். நம்முடைய தேவன் தம்மை நம்புகிற பிள்ளைகளை, சார்ந்திருக்கிற பிள்ளைகளை, விசுவாசிக்கிற பிள்ளைகளை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறவர். அது குடும்பமானாலும் சரி, வேலை ஸ்தலமானாலும் சரி, படிப்பானாலும் சரி, எந்த இடத்திலும் அவர்களை வித்தியாசப்படுத்தி காண்பிப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே இருக்கும்போது 10 வாதைகள் எகிப்தியர் சந்தித்தார்கள். அந்த ஒரு வாதைகள் கூட இஸ்ரவேல் ஜனங்களை தொடவில்லை. குறிப்பாய் சொல்ல வேண்டுமானால், காரிருள் எங்கும் மூடியிருந்தது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டிலே வெளிச்சம் இருந்தது. இப்படி தேவன் ஒவ்வொரு முறையும் வித்தியாசப்படுத்தி காண்பித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலில் நடந்து வரும்போது, செங்கடல் அவர்களுக்கு பிளந்து வெட்டாந்தரையில் நடக்கிறது போல நடந்து போனார்கள். ஆனால் பின்பாக வந்த பார்வோனுடைய சேனை உளையான சேற்றில் அமிழ்ந்து மாண்டு போனார்கள். இப்படி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஒவ்வொரு இடங்களிலும் வித்தியாசப்படுத்தினார். அவரை நம்புகிற பிள்ளைகளை எந்த இடத்தில் எந்த நெருக்கம் வந்தாலும் வித்தியாசப்படுத்தினார். தானியேலை சிங்கங்களின் கெவிகளை போட்ட போது அங்கு ஆண்டவர் தானியேலை வித்தியாசப்படுத்தி காண்பித்தார். இப்படி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் தம்முடைய ஜனங்களை வித்தியாசப்படுத்துகிறவர். இன்றைக்கு அவரை நம்புகிற உங்கள் வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை காண்பிக்காமல் இருப்பாரா? நிச்சயமாய் நீங்கள் இருக்கிற இடத்துல, இருக்கிற சூழ்நிலையில, வேலையில கர்த்தர் ஒரு பெரிய வித்தியாசத்தை கொடுப்பார். நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். சிலர் என்று சொல்லுவாங்க, பிரதர், என் வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்காம எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி இருக்கு, ஆனா எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி அமைதலா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு முறை ஒரு சகோதரன் சொன்னாங்க, பிரதர், என்னுடைய வேலையில ஒரு பெரிய போராட்டம் வந்தது. என்னோடு சேர்ந்து சிலரை வேலையிலிருந்து தூக்குறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. நான் ஜெபித்தேன், ஆண்டவரே என்னை வித்தியாசப்படுத்தி காண்பீங்க, நாங்க உங்க பிள்ளை ஆண்டவரே, எனக்கு ஒரு பெரிய அற்புதம் செய்யணும். இந்த வேலை இருந்தாதான் என்னுடைய குடும்பத்தை நான் நடத்த முடியும். எனக்கு இது ஒரு ஆதாரம். தேவன் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்து வித்தியாசப்படுத்துங்க. ஜெபித்த போது அந்த சகோதரனை எல்லாருக்கும் மேலாக வைத்து தேவன் ஆசீர்வதித்தார். எல்லாரும் கேட்டாங்களாம், உனக்கு மட்டும் எப்படி நடந்தது? எங்க வேலையில எங்களையெல்லாம் எடுத்துட்டாங்க, உன்னை மட்டும் எப்படி வச்சுக்கிட்டாங்கன்னு கேட்டாங்களாம். அந்த சகோதரன் சொல்றாராம், இது தேவனுடைய செயல். ஆண்டவர் எனக்காக கிரியை செய்தார். நான் இயேசுவின் பிள்ளை, நான் அவரை நம்பி இருக்கிறேன் என்று சாட்சி சொன்னாராம். பாருங்கள், அவரை நம்புகிற பிள்ளைகளை வெட்கப்படுத்த விடமாட்டார். அவரை நம்புகிற பிள்ளைகளை சோர்ந்து போக விடமாட்டார். அவர்களை வித்தியாசப்படுத்துவார். இந்த காலை நேரத்திலே ஏதோ மனபாரத்திலே, கண்ணீரிலே, வேதனையிலே, துக்கத்திலே நீங்க இருக்கிறீங்களா? சோர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் இருக்கிற இடத்திலே தேவன் உங்களை வித்தியாசப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையை வித்தியாசப்படுத்துவார். உங்கள் படிப்பை வித்தியாசப்படுத்துவார். எல்லா சூழ்நிலைகளிலும் வித்தியாசப்படுத்தி உங்களை தேவன் கனப்படுத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை அதை தான் செய்தார். ஆண்டவர் அவர்களை வித்தியாசப்படுத்தி அற்புதமாய் நடத்தி எந்த ஜனத்துக்கும் செய்யாத அற்புதத்தை அவர்களுக்கு செய்து தேவன் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்தினதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நமக்கும் ஆண்டவர் அப்படியே செய்து ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாவதாக. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இப்பொழுது சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, இயேசுவின் நாமத்தில் நம்மை நம்புகிற பிள்ளைகளை தேவன் அவர்களுடைய கடினமான பாதையிலே, வேலை ஸ்தலத்திலே, சூழ்நிலையிலே வித்தியாசப்படுத்தி கர்த்தர் அற்புதம் செய்யுங்கப்பா. சந்தோஷப்படுத்துங்க. பலவீனமான வியாதிகள் மறையற்றும், போராட்டங்கள் மறையற்றும், குடும்ப பிரச்சனைகள் தீரற்றும். கர்த்தாவே, எல்லாவற்றிலும் ஒரு வித்தியாசத்தை தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Amen.